போன வீடியோல ஓஎஸ்பிஎஃப் பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் தியரிட்டிக்கலா. அ இப்போ இந்த வீடியோல அ ஓஎஸ்பிஎஃப் பத்தின ஒரு சிம்பிள் லேப் பார்க்கலாம். ஓகேங்களா. பிராக்டிகலா வந்து சிஸ்கோ பாக்கெட் ரேசர்ல எப்படி வந்து ஒரு ஓஎஸ்பிஎஃப் சிம்பிளான ஒரு லேப் செட்டப் எப்படி கான்ஃபிகர் பண்றது வித் பேசிக் கமாண்ட்ஸ் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் ஆஃப் ஓஎஸ்பிஎஃப் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ரொம்ப இன்டெப்த்தா ஒவ்வொரு டாபிக்லயும் போலாம். இப்பொழுதைக்கு ஒரு பேசிக் ஓஎஸ்பிஎஃப் கான்ஃபிகரேஷன்ஸ்க்கு என்ன வேணுமோ அத பத்தி பார்க்கலாம். ஸோ ஓஎஸ்பிஎஃப் கான்ஃபிகரேஷன்ஸ்ன்னு வரும்போது, பேசிக்கா பார்க்கும்போது நமக்கு இங்க 2 விஷயம் மேண்டேட்டரி. ஒண்ணு ரவுட்டர்ல ஃபர்ஸ்ட்டு வந்து ஓஎஸ்பிஎஃப்ப எனேபிள் பண்ணணும். அதுக்கான கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப் 1. இந்த 1 அப்படின்றது என்னன்னா, ப்ராசஸ் ஐடி. இட் கேன் பி எனி நம்பர். இங்க வந்து ஆக்சுவலா வந்து ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப்ன்னு சொல்லி, இங்க வந்து நம்ம ப்ராசஸ் ஐடி குடுக்கணும். இந்த எக்ஸாம்பிள்க்கு நான் 1 அப்படின்ற ப்ராசஸ் ஐடி எடுத்துக்கிறேன். அதே மாரி இந்த ப்ராசஸ் ஐடி வந்து லோக்கல் டூ த ரவுட்டர் தான். இது வந்து நம்ம இன்னொரு பியரையோ, நெய்பருக்கோ இந்த இன்ஃப்ளூயன்ஸோ பண்ணாது. வாட்டெவர் நம்பர் யூ ஆர் புட்டிங் ஹியர், இட்ஸ் அப்ளைட் த லோக்கல் ரவுட்டர் தான். ஓகேங்களா. அதே மாரி இந்த சின்டாக்ஸ் வந்து காமன் ஃபார் அன் ஏரியா 0. ஏரியா 0 யூஸ் பண்ணி ஒரு பேசிக்கான ஓஎஸ்பிஎஃப் கான்ஃபிகரேஷனுக்கு தான் இந்த சிம்பிளான கான்ஃபிகரேஷன். ஸோ நம்ம இந்த லைன் குடுத்த உடனே ஓஎஸ்பிஎஃப் வில் கிக் ஸ்டார்ட் இந்த ரவுட்டர். ஓகேங்களா. அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, இதுல இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. ரவுட்டர் ஐடி இந்த மாரியான சில அட்வான்ஸ்ட் கான்செப்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாரி அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஒவ்வொரு டாபிக் பார்க்கும்போது சேர்த்துக்கலாம். ஒரு பேசிக் அ ஓஎஸ்பிஎஃப்க்கு அது தேவையில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப் ஒரு ப்ராசஸ் ஐடி குடுத்து கிக் ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கடுத்து நெட்வொர்க் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம இங்க ஒரு நெட்வொர்க்கோட ஐபி இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட் பண்ணணும். இங்க நெட்வொர்க் அப்படின்ற கமாண்ட் குடுத்து, இப்போ உதாரணத்துக்கு 10.10.10.0/24 அப்படின்னா, இங்க நானு 10.10.10.0/24ன்னு வரும்போது, இந்த இடத்துல நீங்க இந்த இந்த ஐபி கூட சேர்ந்து நீங்க வந்து இங்க சப்நெட் மாஸ்க் குடுக்கலாம். இந்த இடத்துல இதுக்கு பேரு வைல்ட் கார்ட் மாஸ்க். வைல்ட் கார்ட் மாஸ்க்ன்றது இன்வெர்ஸ் ஆஃப் சப்நெட் மாஸ்க். இப்ப நீங்க சப்நெட் மாஸ்க் பொறுத்தவரைக்கி /24 எப்படி சொல்வீங்க? 255.255.255.0ன்னு சொல்லுவீங்களா? அப்போ வைல்ட் கார்ட் மாஸ்க்ன்றது என்ன அப்படின்னா, அப்படியே இன்வெர்ஸ்ல இருக்கிறது தான். சப்நெட் மாஸ்க்குக்கு அப்படியே இன்வெர்ஸா இருக்கிறது தான் வைல்ட் கார்ட் மாஸ்க். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு ஆக்டேட்டையும் 255ஆல சப்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வைல்ட் கார்ட் மாஸ்க் வந்துரும். ஸோ அந்த கான்டெக்ஸ்ட்ல இங்க இந்த 255.255.255.0ன்ற சப்நெட் மாஸ்க்க ஆ நீங்க வந்து வைல்ட் கார்ட் மாஸ்க்கு கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னா, நமக்கு 0.0.0.255 அப்படின்னு வரும். எப்படி? அந்த 255 - 255 0. திருப்பியும் 255 - 255 0. திருப்பி 255 - 255 0. டாட் அங்க வந்து 0 இருக்கும் சப்நெட் மாஸ்க்ல. கரெக்ட்டா? 255, 255, 255.0ன்னு இருக்கும். ஸோ 0 - 255 இஸ் 255. இப்போ இதுதான் வந்து வைல்ட் கார்ட் மாஸ்க். ஓஎஸ்பிய பொறுத்தவரைக்கி நம்ம வந்து வைல்ட் கார்ட் மாஸ்க் தான் யூஸ் பண்ணணும். அதனால வெனெவர் யூ அ டிக்ளேர் த வைல்ட் கார்ட் மாஸ்க் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா கான்ஃபிகர் பண்ணணும். அதுக்கு அடுத்து இந்த நெட்வொர்க் வந்து எந்த ஏரியா ஏரியாக்குள்ள வரப்போகுது அப்படின்றத பத்தி நம்ம பேசணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஏரியான்றது ஓஎஸ்பிஎஃப்ல ஈஸி மேனேஜ்மென்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். நம்ம இப்பொழுதைக்கு ஏரியா 0 வச்சு தான் பார்க்குறோம். அதனால நீங்க ஏரியா 0 அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணிக்கங்க. நான் அடுத்தடுத்து வந்து ஏரியாஸ் பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். மல்டி ஏரியா வச்சு எப்படி கான்ஃபிகர் பண்றது, ஏரியானா என்னன்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ இப்பொழுதைக்கு நம்மளோட என்டையர் நெட்வொர்க்குமே ஏரியா 0ல தான் இருக்கும். ஏரியானா ஒரு கம்ப்ளீட் ஏரியா. எல்லா எல்லா கம்ப்ளீட் நெட்வொர்க்கும் ஒரு ஏரியாக்குள்ள வரதா அர்த்தம். அப்போ ஏரியா 0ன்னு போட்டு நீங்க என்டர் ஹிட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, எந்தெந்த இன்டர்ஃபேஸ்லாம் இந்த சப்நெட் இந்த வைல்ட் கார்ட் மாஸ்க்கோட இந்த ஐபி ரேஞ்சஸ்ல இருக்குதோ, அந்த இன்டர்ஃபேஸஸ் எல்லாம் ஓஎஸ்பிஎஃப் எனேபிள் ஆயிரும். அதே மாரி நெட்வொர்க் 10.10.11.0/24 இருக்கு இல்லையா? அத வந்து நீங்க வைல்ட் கார்ட் மாஸ்க்கு கன்வெர்ட் பண்ணீங்கன்னா, 0.0.0.255ன்னு வரும். ஏரியா 0ன்னு ஹிட் பண்ணீங்கன்னா, எந்த இன்டர்ஃபேஸ்ல இந்த ஐபி ரேஞ்சஸ்ல கான்ஃபிகர் ஆயிருக்கோ, அந்த இன்டர்ஃபேஸஸ்ல உங்களுக்கு ஓஎஸ்பிஎஃப் எனேபிள் ஆயிரும். தட்ஸ் இட். வெரி சிம்பிள். ஓகே. ஆம், இத வெரிஃபை பண்றதுக்கு சில கமாண்ட்ஸ் இருக்கு. ஷோ ஐபி புரோட்டோகால்ஸ். இந்த ஷோ ஐபி புரோட்டோகால்ஸ் நம்ம குடுக்கும்போது, இந்த ரவுட்டர்ல என்னென்ன புரோட்டோகால்ஸ்லாம் ரன் ஆகுதுன்ற டீட்டெயில்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு வரும். ஓஎஸ்பிஎஃப் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். அதுக்கடுத்து ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கும்போது, ஒரு ரவுட்டர்ல எந்தெந்த இன்டர்ஃபேஸஸ்லலாம் ஓஎஸ்பிஎஃப் எனேபிள்ட் ஆயிருக்கு, ஒர்க் ஆகிட்டு இருக்குன்ற டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியும். அதுக்கடுத்து ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் நெய்பர்ன்னும்போது, ஒரு
ரவுட்டரோட ஓஎஸ்பிஎஃப் நெய்பரா அட்ஜசன்சி யார் யார் கூடலாம் இருக்குன்ற அந்த அட்ஜசன்சி நெய்பரோட ரவுட்டர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த ரவுட்டர்ல நம்ம வெரிஃபை பண்ணிக்க முடியும் இந்த கமாண்டுக்கு. அதுக்கடுத்து ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் டேட்டாபேஸ்ன்னும் போது நம்ம அந்த லிங்க் ஸ்டேட் டேட்டாபேஸோட அவுட்புட்ஸ் வச்சு நம்ம சில ட்ரபிள் ஷூட்டிங் அப்போ யூஸ் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே வந்து இது பேசிக்ன்னும் போது நம்ம எல்லா அவுட்புட்டையுமே ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதில்ல. பட் அவுட்புட்ஸ் காமிக்கிறேன். ஏன்னா இந்த லிங்க் ஸ்டேட் டேட்டாபேஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இப்பொழுதைக்கு பார்த்தீங்கன்னா புரியாது. ஓகே. சில சில இன்ஃபர்மேஷன்ஸ் புரியும். ஏன்னா ஐபி வச்சு நீங்கள் பார்க்கும்போது சில சில இன்ஃபர்மேஷன்ஸ் புரியும். சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு புரியாம இருக்கும். நோ ப்ராப்ளம். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம ஒவ்வொரு டாபிக்கா பார்க்க, அதுக்கப்புறம் கடைசியா நீங்க வந்து ஒரு டோபாலஜி போட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது, இதுல என்னென்னலாம் சொல்லுதுன்றது உங்களுக்கு டீட்டெயில்டா புரியும். அதுக்கடுத்து ஷோ ஐபி ரவுட் ஓஎஸ்பிஎஃப்ன்றது ரவுட்டிங் டேபிள்ல ஓஎஸ்பிஎஃப் மூலமா லேர்ன் பண்ணியிருக்கிற ரவுட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஓஎஸ்பிஎஃப் வெரிஃபை பண்றதுக்கான செட் ஆஃப் கமாண்ட்ஸ். ஆல்ரைட். ஃபைன். இப்போ நம்ம எப்படி போய் ஒரு சிம்பிளான மேபி நம்ம எக்ஸிஸ்டிங்ல ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு டோபாலஜி. அந்த டோபாலஜிலேயே கூட நம்ம வந்து ஓஎஸ்பிஎஃப் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஐ திங்க் நம்ம இந்த டோபாலஜில தான் வந்து ரிப்பு போட்டோம். அடுத்து வந்து ஏஜிஆர்பி போட்டோம். இது மேபி இதே டோபாலஜிலேயே நம்ம வந்து ஓஎஸ்பிஎஃப் ரன் பண்ணலாம். ஸோ வென் ஐ சே நான் இதே டோபாலஜில போடுறேன்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட்டு ரிப்பு போடும்போது இந்த டோபாலஜில போட்டேன். அதுக்கடுத்து நான் இந்த ரிப் இல்லாத இந்த டோபாலஜில அடுத்து ஏஜிஆர்பி ட்ரை பண்றேன். ஓகே. அதுக்கடுத்து இப்பயுமே இந்த வீடியோல இந்த 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 டிசைன் இந்த செட்டப் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பட் ஆனா இதுல இப்போ ரிப்போ இல்ல ஏற்கனவே நம்ம கான்ஃபிகர் பண்ண ஏஜிஆர்பி எதுவுமே கிடையாது. அதெல்லாம் வேற வேற இதுல இருக்கு. ஓகேங்களா? இது ஜஸ்ட் சிம்பிள் ஒரு டோபாலஜி மட்டும் தான். இந்த ரவுட்டர்ஸ் இருக்கு. ரவுட்டர்ஸ்ல ஐபி கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு. அவ்வளவுதான். நான் அந்த ரிப் கான்ஃபிகர் பண்ணதெல்லாம் எடுத்துட்டேன். சரிங்களா? ரிப்போ, ஏஜிஆர்பியோ எதுவுமே இப்போ இந்த ரவுட்டர்ஸ்ல இல்ல. எதுக்கு நம்ம இதே டோபாலஜி திருப்பி திருப்பி யூஸ் பண்றோம் அப்டின்னா, இதுலயே நமக்கு தேவையான அளவுக்கான ரவுட்டர்ஸ் இருக்கு. 5 ரவுட்டர்ன்றதே மோர் தென் எனஃப் டூ அண்டர்ஸ்டாண்ட் எனி புரோட்டோகால்ஸ். அதே மாரி நமக்கு இப்போ ஒரே ஒரே ஒரு லைன்ல மட்டும் நம்ம ரவுட்டர வச்சுக்கிட்டு சும்மா அடுத்தடுத்து இருக்க லேர்ன் பண்ணாம, இப்ப நமக்கு இங்க 2 பாசிபிள் ரூட்ஸ் இருக்கு. ஸோ, அதனால வந்து 2 பாத்துல எப்படி லேர்ன் ஆகுதுன்றது நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ, இது வந்து ஒரு மோர் தென் எனஃப். இப்ப நீங்களே பிராக்டிஸ் பண்றீங்கன்னா கூட, நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்ல. ஒரு 10 ரவுட்டர், 15 ரவுட்டர் போட்டுட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்ல. இந்த மாரி சிம்பிளா வந்து நீங்க வந்து ஒரு 5 ரவுட்டரோ, ஒரு 6 ரவுட்டரோ போட்டு 2 பாத்தோ மேக்ஸிமம் இதுவே போதுமானது. இந்த மாரி ஒரு 2 பாத் வச்சு கூட நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு போதும். ஓகே. ஃபைன். இப்போ R1க்கு போறேன். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, ஷோ ஐபி புரோட்டோகால்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, அம் நான் சொன்னது உங்களுக்கு புரியும். இங்க இப்பொழுதைக்கு எந்த ரூட்டிங் புரோட்டோகாலும் எனேபிள் ஆகல. அது இந்த டோபாலஜில. மேபி நான் ஒன்ஸ் இப்ப இந்த சிம்பிள் ஓஎஸ்பிஎஃப் கான்ஃபிகர் பண்ணிட்டேன்னா, இத தனியா சேவர்ஸ் குடுத்து ஒரு தனி ஃபைல எடுத்து வச்சுருவேன். ஸோ தட் இந்த எக்ஸிஸ்டிங் இந்த டோபாலஜி எந்த சேஞ்சஸும் நடக்காது. அது தனியா ஆயிடும். ஆல்ரைட். தட்ஸ் ஃபைன். ஸோ இப்ப நான் வந்து நம்ம ஓஎஸ்பிஎஃப் கான்ஃபிகர் பண்ணா, ஓஎஸ்பியோட சின்டாக்ஸ் வந்து நான் சொன்ன மாரி பேசிக் கான்ஃபிகரேஷன்ஸ்க்கு 2 ஸ்டெப் தான். ஒண்ணு ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப் ப்ராசஸ் ஐடி குடுக்கணும். ப்ராசஸ் ஐடி குட் பி ஆஃப் எனி நம்பர். அதுக்கு அடுத்து நெட்வொர்க் கமாண்ட் வைல்ட் கார்ட் மாஸ்க்கோட என்டர் குடுத்து ஏரியா மென்ஷன் பண்ணணும். இது வந்து பேசிக் ஓஎஸ்பிஎஃப் வித் கன்சிடரிங் தட் எல்லாமே ஏரியா 0ல இருக்கதா கன்சிடர் பண்ணிக்கிறதால ஏரியா 0. ஓகே. லெட்ஸ் ஸ்டார்ட். ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப் நீங்க இப்போ கொஸ்டின் மார்க் குடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ப்ராசஸ் ஐடி அப்படின்ற இந்த இது குடுக்கும். ப்ராசஸ் ஐடி வந்து 1லேருந்து 65,535ன்ற நம்பர் ரேஞ்சில இருக்கலாம். நான் இங்க வந்து 1 குடுக்குறேன். ஹிட் என்டர். ஸோ இப்போ நான் 1 குடுத்து என்டர் ஹிட் பண்ண உடனே இந்த ரவுட்டர்ல ஓஎஸ்பிஎஃப்ன்றது ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனா இன்னும் இன்டர்ஃபேஸஸ்ல ஓஎஸ்பிஎஃப் எனேபிள் ஆகல. அதே மாரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இங்க நான் ஓஎஸ்பிஎஃப் ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப் 1 குடுத்துருக்கதால, எல்லாருமே ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப் 1 தான் குடுக்கணுமா? அப்படின்னு இல்ல. ஆனா ரெக்கமெண்டட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஓஎஸ்பிஎஃப் உதாரணத்துக்கு இப்ப நான் ரவுட்டர் 2ல போயிட்டு, இந்த இன்டர்ஃபேஸஸ்ல நான் ஓஎஸ்பிஎஃப் எனேபிள் பண்ணிட்டு கூட, பட் ஆனா நான் ஒரு ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப் 2ன்னு குடுத்தால் கூட எனக்கு அட்ஜசன்சி ஃபார்ம் ஆகும். ஆனா, தட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். ஓகே. அதனால நீங்க வந்து வேற வேற ப்ராசஸ் ஐடி குடுத்தா அதாவது அட்ஜசன்சி ஃபார்ம் ஆகும். ஆனா, எங்க உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்னா, இப்போ உதாரணத்துக்கு இங்க நீங்க ப்ராசஸ் ஐடி 1 குடுக்குறீங்க, இங்க ப்ராசஸ் ஐடி 2 குடுக்குறீங்க, இங்க ப்ராசஸ் ஐடி 3 குடுக்குறீங்க அப்படின்னா, இவரும் நெய்பர்ஷிப் ஃபார்ம் ஆயிருவாரு. இவரும் நெய்பர்ஷிப் ஃபார்ம் ஆயிருவாரு. ஆனா, இவனோட ரவுட்ஸ இவன் லேர்ன் பண்ண முடியாது. இவனோட ரவுட்ஸ இவன் லேர்ன் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால
எப்பயுமே வந்து ஒரே ப்ராசஸ் ஐடி குடுத்துக்கிறது பெஸ்ட். அதுதான் ரெக்கமெண்டட். லைக் ஈவன் வந்து நீங்க புரொடக்ஷன் என்வைரன்மென்ட்ல பார்த்தீங்கன்னா கூட, ஒரே ப்ராசஸ் ஐடி தான் இருக்கும் என்டயர் நெட்வொர்க்லயும். சில டிசைன்ஸ்ல எக்செப்ஷனலா சில டிசைன்ஸ்ல மேபி மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஓஎஸ்பிஎஃப் ரன் ஆகலாம். அப்படிதான் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ரேர்லி சில டிசைன்ஸ்ல எக்செப்ஷனலா மல்டி இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஓஎஸ்பிஎஃப் தேவைப்படலாம். அந்த டிசைனுக்கு அவங்க தேவைப்பட்டிருக்காங்கன்னா, எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, ஓஎஸ்பிஎஃப் 1ன்னு தனியா ஒரு இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகும். ஓஎஸ்பிஎஃப் 2ன்னு மேபி தனியா இன்னொரு இன்ஸ்டன்ஸ் ஒரே ரவுட்டர்ல ரன் ஆகும். ஓகே. அது வந்து அந்த டிசைனுக்காக அவங்க வந்து ஸ்பெஷலா அந்த மாரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. பட் ஜெனரலி ஸ்பீக்கிங் ஒரு என்டர்பிரைஸ் நெட்வொர்க்ல நீங்க வந்து 90% அப்படி பார்க்க மாட்டீங்க. ரேர் எக்செப்ஷனல் கேஸ்ல தான் மல்டி இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஓஎஸ்பிஎஃப்ல நீங்க பார்ப்பீங்க. மோர் தென் 90% வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, என்டயர் இதுவுமே ஒரே ப்ராசஸ் ஐடில தான் இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப் 1 அப்படின்ற ப்ராசஸ் ஐடில கிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்க கொஸ்டின் மார்க் போட்டீங்கன்னா, மத்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் கான்ஃபிகரிங் ஓஎஸ்பிஎஃப்லாம் உங்களுக்கு காமிக்கும். நீங்க ரவுட்டர் ஐடிலாம் வந்து டிஃபைன் பண்ணலாம். இது ஆப்ஷனல் தான். பட் ரவுட்டர் ஐடி ஆப்ஷனல் கிடையாது. நீங்க குடுக்கலைன்னா கூட அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணு எடுத்துக்கும். அதுக்குன்னு சில கிரைட்டீரியாஸ் இருக்கு. ரவுட்டர் ஐடிக்கு. இத வந்து நம்ம அடுத்த வீடியோல நம்ம ரவுட்டர் ஐடி பார்க்கும்போது ஸ்பெசிஃபிக்கா பார்க்கலாம். அதுக்கடுத்து மேலும் சில கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து பாசிபிள் கான்ஃபிகரேஷன்ஸ் ஆஃப் அண்டர் ஓஎஸ்பிஎஃப். பட் நம்ம இப்ப பேசிக் கான்ஃபிகரேஷன் தான் பண்றோன்றதுனால, நமக்கு நெட்வொர்க் அப்படின்ற கமாண்ட் போதும். நெட்வொர்க் யூஸ் பண்ணி 172.16.8.0 இப்ப 8.0 போட்டு நீங்க கொஸ்டின் மார்க் குடுத்து பாருங்களேன். இங்க என்ன குடுக்குது? வைல்ட் கார்ட் பிட்ஸ். யூசுவலா நம்ம சப்நெட் மாஸ்க் குடுக்குற மாரி இருந்தா, நம்ம இங்க சப்நெட் மாஸ்க் குடுப்போம். ஓகேங்களா? அப்படி சப்நெட் மாஸ்க் நம்ம குடுக்குற மாரி இருந்தா, இந்த /30க்கு என்ன சப்நெட் மாஸ்க் வரும்? 255.255.255.252 அப்படின்ற சப்நெட் மாஸ்க் வரும். இல்லையா? ஆனா நமக்கு இங்க சப்நெட் மாஸ்க் தேவையில்ல. வைல்ட் கார்ட் மாஸ்க் தான் வேணும். வைல்ட் கார்ட் பிட்ஸ் வேணும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி வைல்ட் கார்ட் பிட்ஸ்ன்றது இன்வெர்ஸ் ஆஃப் சப்நெட் மாஸ்க். அப்போ ஒவ்வொரு ஆக்டேட்டையும் உங்க சப்நெட் மாஸ்க்ல நீங்க சப்நெட் மாஸ்க் என்ன எழுதுவீங்களோ, அத எழுதிக்கிட்டு அத வந்து 255 ஆல நீங்க வந்து மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதுதான் உங்களோட வைல்ட் கார்ட் பிட்ஸ். அப்போ சப்நெட் மாஸ்க் வந்து 255.255.255.252னா, அத அப்படியே இன்வெர்ஸ்ல பண்ணும்போது 0.0.0.3 கரெக்ட்டா? ஏன்னா, இங்க ஒரு 255 வருமா? 255 - 255 0 வந்துருச்சு. சப்நெட் மாஸ்க்ல. சப்நெட் மாஸ்க்ல போட்டா இங்க ஒரு 255 வருமா? அப்ப அந்த 255 - 255 0 வந்துருச்சு. இங்கேயும் 255 வருமா சப்நெட் மாஸ்க்ல? அது -255 0 வந்துருச்சு. சப்நெட் மாஸ்க்ல இந்த இடத்துல 252ன்னு வரும். அப்ப 252 - 255ன்னு போட்டேன்னா, எனக்கு .3 வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸி. இப்படி தான் வந்து வைல்ட் கார்ட் மாஸ்க் நம்ம கண்டுபிடிச்சு போடணும். ஆனா வந்து வைல்ட் கார்ட் மாஸ்க் போடும்போது நீங்க கரெக்ட்டா போடுங்க. கொஞ்சம் கால்குலேட் பண்ணி. மிஸ்டேக்கா நம்ம இது பண்ணுனாலும் ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் ஆப்ஷன் என்னன்னா, ஏரியா. இந்த பர்ட்டிகுலர் நெட்வொர்க் வந்து எந்த ஏரியாக்குள்ள இருக்க போகுதுன்னு சொல்றோம். இது வந்து நம்ம வந்து இப்போ ஒரு பேசிக் லேப் பண்றதுனால எல்லாத்தையுமே ஏரியா 0க்குள்ள கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஏரியா 0 ஹிட் என்டர். இப்போ நமக்கு என்ன ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிகாபைட் ஈத்தர்நெட் 0/0ல ஓஎஸ்பிஎஃப் எனேபிள் ஆயிருக்கும். இப்போ இதே மாதிரி நான் வந்து அ அடுத்த WAN இன்டர்ஃபேஸான 172.16 5.0லயும் ஓஎஸ்பிஎஃப் எனேபிள் பண்றேன். அதே மாரி இப்போ லேன் நெட்வொர்க் இருக்கு. 192.168 0.0 இப்போ இங்க வந்து இது /24 நெட்வொர்க். /24ஓட சப்நெட் மாஸ்க் வந்து 255.255.255.0 இப்போ அத அப்படியே நான் இன்வெர்ஸா மாத்துனேன்னா 0.0.0.255 ஓகே. இதுதான் வைல்ட் கார்ட் மாஸ்க் ஆஃப் /24 நெட்வொர்க். இதுவுமே எனக்கு ஏரியா 0ல வேணும். ஹிட் என்டர். தட்ஸ் இட். எண்ட். இப்போ R1ல நம்ம OSPF கான்ஃபிகர் பண்ணியாச்சு. அஸ் த சேம் லெட்ஸ் கோ டு R2. Enable configure terminal. So let's quickly configure router OSPF. இங்கேயும் ப்ராசஸ் ஐடி 1ஆவே வச்சுக்குவோம். ஸோ the entire network will have the process ID of 1. ஸோ இங்கே நெட்வொர்க் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். இதோட கனெக்ட் ஆகிருக்கிறது 2 நெட்வொர்க்கு. ஒன்று வந்து 172.16.8.0/30, இன்னொன்று 172.16.9.0/30.
ஸோ ஃபஸ்ட்டு 172.16 8.0 கொடுக்குறேன். இது வந்து ஒரு /30 நெட்வொர்க்ன்றதுனால, இத வந்து நான் வைல்ட் கார்ட் மாஸ்க்ல கன்வெர்ட் பண்ணும்போது, ஐ வில் கெட் சம்வேர் லைக் 0.0.0.3. இதுவும் வந்து ஏரியா 0ல இருக்கும். இப்ப நான் என்டர் ஹிட் பண்ண உடனே எனக்கு அட்ஜசன்சி ஃபார்ம் ஆகணும். ஓகே. மேபி இன்னும் லாக்ஸ் வரல. லெட்ஸ் வெயிட், நோ ப்ராப்ளம். இப்போ அதே மாதிரி இது பார்த்தீங்களா? வந்துருச்சு பாருங்க. ஸோ இந்த அட்ஜசன்சி வந்து எனக்கு இந்த ஜிகாபிட் ஈத்தர்நெட் 0/0 கூட ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது R1 கூட எனக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ தெரியுதுங்களா? டன். ஸோ இப்போ நான் திருப்பியும் அதே மாதிரி 9.0க்கும் ஆட் பண்ணணும். தட்ஸ் இட். இப்ப இதே 9.0 நான் ரவுட்டர் 3ல போட்ட உடனே எனக்கு அங்க அட்ஜசன்சி ஃபார்ம் பண்ண முடியும். பார்க்க முடியும். ஓகே. நான் கொஞ்சம் இத மினிமைஸ் பண்ணிட்டேன். ஸோ தட் வி கேன் ஹேவ் த விசிபிலிட்டி ஆஃப் த டோபாலஜி பேரலலி. CLI எனேபிள் மோட் போயிடுச்சு. இப்போ கான்ஃபிகர் டெர்மினல். ரவுட்டர் OSPF1 நெட்வொர்க் கமாண்ட் யூஸ் பண்ணி 172.16 9.0 0.0. ஓகே. 0.3 அப்படின்ற வைல்ட் கார்ட் மாஸ்க் கொடுத்துட்டேன். ஏரியா 0. ஹிட் என்டர். திருப்பியும் இந்த R4 கூட கனெக்ட் ஆகிற இந்த நெட்வொர்க்கையும் நான் எனேபிள் பண்ணணும். 172.16 10. நான் அந்த 9.0 ஹிட் பண்ணி இது பண்ணோன்னேயுமே இங்கே பாருங்க அட்ஜசன்சி ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. ஓகேங்களா? ஸோ இது நான் இங்கே டைப் பண்ணிட்டே இருந்தேன். நடுவில் இந்த லாக் ஜென்ரேட் ஆனதுனால எனக்கு இங்கே கீழே அடுத்த லைனில் வந்திருக்கு. ஸோ ஐம் ஜஸ்ட் கண்டினியூங் ஹியர் ஒன்லி. நோ ப்ராப்ளம் வித் தட். ஸோ வைல்ட் கார்ட் மாஸ்க்கு 0.0.0.3 இதுவும் ஏரியா 0. தட்ஸ் இட். எண்ட். இப்போ நான் ரவுட்டர் 4க்கு போகிறேன். எனேபிள் கான்ஃபிகர் டெர்மினல். ரவுட்டர் OSPF1 நெட்வொர்க் கமாண்ட் யூஸ் பண்ணி 172.16 5.0. இது வந்து அகெயின் /30 தான். அப்போ வைல்ட் கார்ட் மாஸ்க்கு 0.0.0.3 இதுவும் ஏரியா 0. 5.0 பண்ண மாதிரியே 6.0வையும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம R5 ரவுட்டருக்கு போகலாம். R5ல போயிட்டு நம்ம இந்த வேனையும் கொடுக்கணும், இந்த வேன் கொடுக்கணும். அதே மாதிரி இங்கே லேனில் 2 நெட்வொர்க் கொடுத்துருக்கோம். ரெண்டையுமே எனேபிள் கான்ஃபிக் டெர்மினல். ரவுட்டர் OSPF1 நெட்வொர்க் 172.16 10.0 வைல்ட் கார்ட் மாஸ்க் வந்து 0.0.0.3 ஏன்னா /30 ஏரியா 0. ஹிட் என்டர். சேம் 6.0வும் கொடுக்குறோம். ஓகேங்களா? நம்ம இது கொடுக்க இங்கே நெய்பர்ஸ் இப்போ ஆகுது. இப்போ நம்ம அடுத்த நெய்பரும் அப் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ 6.1ன்றது R1 கூட, 10.1 கூடன்றது R3 கூட இருக்க அட்ஜசன்சி ஃபார்ம் ஆயிடுச்சு. நெட்வொர்க் இப்போ லேன் நெட்வொர்க் கொடுக்கணும். தட் இஸ் 10.10.10.0. இது வந்து /24ன்றதுனால 0.0.0.255 இதுவும் பார்ட் ஆஃப் ஏரியா 0. சேம் 10.10.11 நெட்வொர்க்குக்கும் நம்ம கொடுத்துடலாம். ஓகே. தட்ஸ் இட். ஸோ நம்ம இப்போ 5 ரவுட்டர்லையுமே OSPF கான்ஃபிகர் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம்? லெட்ஸ் வெரிஃபை OSPF ஃப்ரம் ரவுட்டர் 1. ஸோ வெரிஃபிகேஷனுக்கு நம்ம யூஸ்வலாக ஃபஸ்ட்டு பண்ணுற ஸ்டெப் என்ன? ஷோ ஐபி ப்ரோட்டோகால்ஸ். ஸோ இது மூலமாக நம்ம என்ன தெரியும்? என்ன ரவுட்டிங் ப்ரோட்டோகால் இங்கே ரன் ஆகுதுன்னு பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா OSPF ரன் ஆகுதுன்னு நமக்கு தெரியுது. இதோட ப்ராசஸ் ஐடி 1ன்றதுனால அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே காமிக்குது. இந்த ரவுட்டர் ஐடி அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரவுட்டர் ஐடின்றது ஒருத்தரோட பேர் மாதிரி, ரவுட்டருக்கு ஒரு நேம் மாதிரி. இதுக்கு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. நம்ம அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பட் ஸ்டில் 192.168.0.1 அப்படின்ற இந்த ஐபி எந்த ரவுட்டரில் கான்ஃபிகர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த R1ல தான் கான்ஃபிகர் ஆயிருக்கு. ஸோ இப்பொழுதைக்கு இந்த ஐபியை தான் வந்து ரவுட்டர் ஐடியாக கன்சிடர் பண்ணியிருக்கு. ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு R1. ஓகேங்களா? இது ஏன் எடுத்திருக்கு, எந்த க்ரைட்டீரியாவில் எடுத்திருக்குன்றதுலாம் நான் சொல்கிறேன் லேட்டர். ஓகே.
ஃபைன். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன நெட்வொர்க்லாம் வந்து இங்க அ ரன் ஆயிருக்கு. 172.16.8.0/30, 172.16.5.0/30, அதே மாரி 192.168.0.0/24 இது எல்லாமே பார்ட் ஆஃப் திஸ் R1ல இருக்குது. ம். ஸோ இந்த ஐபிஸ்லாம் இங்க இருக்குது அப்படின்னு சொல்லுது. 172.16 எந்தெந்த கேட்வே பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கு. 172.16 6.1 அப்படிங்கிறது வந்து இந்த R1 ஓட கேட்வே. 9.1ங்கிறது R2 ஓட ஐபி. 10.1ன்றது R3 ஓகேங்களா? இது எல்லாத்துக்கிட்ட இருந்து ரவுட் இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்குதுன்றத பத்தி பேசுது. டிஃபால்ட் இஸ் 110 அப்படின்னு காமிக்குது. இது எதோட டிஃபால்ட்? என்ன டிஃபால்ட் சொல்லுது அப்படின்னா, இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் பத்தி பேசுது. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இந்த இந்த ஐபிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எந்தெந்த டிவைஸ்லலாம் நமக்கு ஓஎஸ்பிஎஃப் ரன் ஆகுதோ, அதோட அ ரவுட்டர் ஐடியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது அட்ஜசன்சி ஃபார்ம் ஆயிருக்கிற இந்த இந்த இஃப் யூ ரிமெம்பர் நான் சொன்னேன். ஆம் ஓஎஸ்பிஎஃப் வந்து லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் புரோட்டோகால். இது வந்து ஒரு என்டையர் டோபாலஜியுமே கையில வச்சிருக்கும் அப்படின்னு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரவுட்டரோட அந்த ரவுட்டர் ஐடியோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இங்க இருக்கு. எந்தெந்த ரவுட்டர்லாம் கனெக்டடா இருக்குன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இங்க உங்களுக்கு பார்க்குறீங்க. அதே மாரி ஷோ ஐபி, ஓஎஸ்பிஎஃப் இன்டர்ஃபேஸ். ஸோ இது வந்து டீட்டெயில்டா குடுக்கும். ஷோ ஐபி, ஓஎஸ்பிஎஃப் இன்டர்ஃபேஸ்ல பிரீஃப் இருக்கா? பிரீஃப் பார்க்கலாம். நீங்க இன்டர்ஃபேஸ்ன்னு பார்க்கும்போது ரொம்ப டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ் குடுக்கும் ஓஎஸ்பிஎஃப் பத்தி. நமக்கு இப்போதைக்கு பிரீஃப் பார்க்கலாம். லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம இன்டர்ஃபேஸ் வேணும்னா செக் பண்ணிக்கலாம். சரியா? அதாவது இந்த இன்டர்ஃபேஸோட அவுட்புட் தான் உங்களுக்கு காமிக்குது. பட் நமக்கு தேவை ஓஎஸ்பி அதோட சேர்ந்து சில ஓஎஸ்பிஎஃப் இன்ஃபர்மேஷன்ஸ காமிக்குது. இப்போதைக்கு அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் நமக்கு அந்த என்டையர் இன்ஃபர்மேஷன்ஸ் தேவையில்ல. உங்களுக்கு இந்த பிரீஃபோட அவுட்புட் போதுமானது. ஓகே. இல்லாட்டி அது கன்ஃப்யூஸ் பண்ணும். ஸோ இப்போ நம்ம இங்க என்ன பார்க்குறோம்? ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் இன்டர்ஃபேஸ் பிரீஃப் அப்படின்ற கமெண்ட் மூலமா நம்ம என்ன பார்க்குறோம்னா, எந்தெந்த இன்டர்ஃபேஸஸ் எல்லாம் ஓஎஸ்பிஎஃப் ரன் ஆகிட்டு இருக்கு, அத பத்தின பிரீஃப் அவுட்புட் குடுன்னு சொல்றோம். இப்போ இது என்ன சொல்லுது? 0/0, 0/1, 0/2 இந்த 3 இன்டர்ஃபேஸஸ்லயுமே ஓஎஸ்பிஎஃப் ரன் ஆகிட்டு இருக்கு. அத பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் குடுக்குது. ஓகே. ஸோ ஏரியான்றது இவங்க எல்லாருமே நம்ம ஏரியா 0ல தான் இது பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அதனால தான் ஏரியா 0ன்னு போட்டிருக்கு. ஒருவேளை நீங்க மல்டி ஏரியா யூஸ் பண்றோம் கோயிங் ஃபார்வர்ட் அடுத்தடுத்த லேப்ல மல்டி ஏரியாஸ்லாம் யூஸ் பண்ணும்போது, நீங்க அந்தந்த இன்டர்ஃபேஸ் வந்து இப்ப வேற ஏரியால இருக்குன்னா, அந்த ஏரியாவோட ஐடி என்னவோ அந்த ஏரியாவோட ஐடி காமிக்கும். அடுத்து சப்நெட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் தட் இன்டர்ஃபேஸ். இப்போ வந்து உதாரணத்துக்கு ஜிகாபிட் எத்தர்நெட் 0/0 அதாவது இந்த இன்டர்ஃபேஸோட ஐபி வந்து 172.16.8.1 நம்ம /30 தான் குடுத்திருந்தோம். அதோட சப்நெட் இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்ட்டா காமிக்குதா? அதே மாரி லேன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜிகாபிட் எத்தர்நெட் 0/2 இந்த பக்கம். ஓகே. இந்த ஜிகாபிட் அ எத்தர்நெட் 0/2 வந்து பார்த்தீங்கன்னா, 192.168.0.1ன்ற ஐபி இருக்குது. இது வந்து /24 ஐபி. ஸோ அதோட சப்நெட் காமிக்குது. ஸோ காஸ்ட் வந்து ஓஎஸ்பிஎஃப் ஓட காஸ்ட் அந்தந்த இதுக்கு. காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்றதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல சொல்றேன். ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஃபுல் ஸ்டேட்ல இருக்கு. டிஆர் ஸ்டேட்ல இருக்குது. ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் நெய்பர். ஸோ இந்த ஓஎஸ்பிஎஃப் நெய்பர் பார்க்குறது வந்து ரொம்ப அ முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா, இந்த ஓஎஸ்பிஎஃப் நெய்பர் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது, நமக்கு வந்து எந்தெந்த நெய்பர்லாம் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஸோ 172.16 9.1 மட்டும் காமிக்குது. அ ஏன் வந்து நமக்கு வந்து இந்த R4 காமிக்கலன்றதை நம்ம செக் பண்ணணும். பட் யூசுவலா வந்து இந்த ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் நெய்பர் அப்படின்ற கமாண்ட் நம்ம பார்க்கும்போது, நமக்கு வந்து இதோட கனெக்ட் ஆயிருக்கிற நெய்பர்ஸ் எல்லாரோட இன்ஃபர்மேஷன்ஸ் காமிக்கும். ஓகே. இது ஏன் 9.1 காமிக்குது? இது வந்து அ 8.2 தானே இந்த இன்டர்ஃபேஸோட ஐபி. அதுக்கு பதிலா ஏன் இந்த பக்கம் இருக்க இன்டர்ஃபேஸோட ஐபி காமிக்குது அப்டின்னா, ஓஎஸ்பிஎஃப் வந்து கம்ப்ளீட்டா ரவுட்டர் ஐடி பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 9.1 ஏன் காமிக்குதுன்னா, R2 ஓட ரவுட்டர் ஐடி வந்து 172.16 9.1 எடுத்துக்கிருச்சு. அதனால நமக்கு இங்க 9.1ன்னு காமிக்குது. மத்தபடி இந்த கம்யூனிகேஷன் பிட்வீன் R1, R2 வந்து இந்த /30 நெட்வொர்க்ல தான் நடக்குது. ஓகே. இது வந்து ஃபுல் ஸ்டேட்ல இருக்கு. ஃபுல் ஸ்டேட் அப்டின்னா என்ன அப்டின்னா, அட்ஜசன்சி வந்து கம்ப்ளீட்டா ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே. ரவுட் இன்ஃபர்மேஷன்ஸ ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கம்ப்ளீட் சிங்க்டு ஒரு அட்ஜசன்சி ஸ்டேட்ல இருக்கிறாங்க அப்டின்னா தான் ஃபுல் ஸ்டேட் இருக்கும். அப்டி இல்ல உங்களுக்கு இன்கம்ப்ளீட்டா இருக்குன்னா, இந்த ரவுட் இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னும் அங்க போகல அந்த மாதிரியான அர்த்தம். ஸோ டெட் டைமர்ன்றது நமக்கு ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 4 டைம்ஸ் ஆஃப் ஹலோ இன்டர்வல் தான் டெட் டைமர்.
இங்க வந்து உங்களுக்கு அந்த கரெக்ட்டான அந்த கனெக்டட் இன்டர்ஃபேஸோட ஐபிஸ் இருக்கு பாருங்க. 172.16.8.2 இந்த ஐபி கூட தான் ரவுட்டர் 1 வந்து கனெக்ட் ஆயிருக்கு. 170 ஏன்னா இந்த ரவுட்டரோட இந்த இன்டர்ஃபேஸ் வந்து 172.16.8.1 அண்ட் இட்ஸ் கனெக்டட் டூ ரவுட்டர் 2 ஆன் த ஐபி 172.16.8.2 இது எந்த இன்டர்ஃபேஸ் மூலமா கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிகாபிட் ஈத்தர்நெட் 0/0 ஆஃப் திஸ் ரவுட்டர். ஓகே. ஐடியலி இதே மாரி நமக்கு வந்து R4ம் காமிக்கணும். பட் நமக்கு ஏன் காமிக்கலன்றத நம்ம வந்து ஃபர்தரா பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நமக்கு இந்த பக்கம் நெய்பர் மட்டும் காமிக்குது. நான் ஃபர்தரா வந்து மத்த டேபிள்ஸையும் காமிக்கிறேன். ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் நெய்பர் பார்த்தாச்சு. டேட்டாபேஸ் பார்க்கலாம். ஸோ டேட்டாபேஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த என்டையர் டோபாலஜியோட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இது வந்து இந்த கமாண்ட்ல நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஓஎஸ்பிஎஃப்போட லிங்க் ஸ்டேட் டேட்டாபேஸ் தான் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ லிங்க் ஸ்டேட் டேட்டாபேஸ்ன்னும் போது நமக்கு 2 டேட்டாபேஸ் பார்க்குறோம். ஒண்ணு ரவுட்டர் எல்எஸ்ஏ. ஓகே. ரவுட்டரோட டேட்டாபேஸ். இன்னொன்னு நெட்வொர்க் எல்எஸ்ஏ. ஓகே. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து 192.168ன்றது ரவுட்டர் ஐடி. இது எல்லாமே ரவுட்டர் ஐடி உங்களுக்கு. ஓகே. 9.1 அப்படிங்கிறது ரவுட்டர் 2, 10.1ன்றது ரவுட்டர் 3. ஆ ஓகே. அண்ட் 6.1 6.1ங்கிறது வந்து நமக்கு வந்து R4. 10.2 அப்படிங்கிறது நமக்கு R5. ஸோ இது எல்லாமே வந்து ரவுட்டர் ஐடி. ஒவ்வொரு ரவுட்டர் ஓட இன்ஃபர்மேஷன்ஸு. ஆம், அதுக்கடுத்து இது அட்வர்டைஸ் பண்ண ரவுட்டர் யாருன்ற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இங்க இருக்குது. இது வந்து நெட்வொர்க் எல்எஸ்ஏ சரிங்களா? இதுதான் வந்து நம்மளோட டேட்டாபேஸு. ஸோ இதெல்லாம் பத்தி லேட்டரா பார்க்கலாம். ஷோ ஐபி ரவுட் இப்போ ஷோ ஐபி ரவுட் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இது வந்து ரவுட்டிங் டேபிள நமக்கு காமிக்குது. இதில எந்தெந்த அ ரவுட்ஸ் எல்லாம் ஓஎஸ்பிஎஃப் மூலமா வந்திருக்குதோ, அது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஓ அப்படின்ற அந்த கோடோட வரும். பிகாஸ் த ஃபிளாக் ஆர் த கோட் ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஓஎஸ்பிஎஃப். அப்போ நீங்க இங்க ஒரு ரவுட் வந்து ரவுட்டிங் டேபிள்ல ஓ அப்படின்ற கோடோட பார்க்குறீங்க அப்படின்னா, அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த ஸ்பெசிஃபிக் ரவுட் வந்து உங்களுக்கு ஓஎஸ்பிஎஃப் ரவுட்டிங் புரோட்டோகாலால லேர்ன் பண்ணப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஓகே. அப்போ ரவுட்டர் 1லேருந்து நான் பார்க்கும்போது 10.10.10.0/24ன்ற ஒரு நெட்வொர்க்க நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். அத லேர்ன் பண்ணா நான் அத யார் மூலமா ரீச் பண்றேன்னா, 8.2 வழியா தான் ரீச் பண்றேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த பக்கத்துக்கான அட்ஜசன்சி இன்னும் ஃபார்ம் ஆகல. மேபி நம்ம கான்ஃபிகரேஷன்ஸ்ல கரெக்ட்டான ஐபி குடுத்தோமா என்னன்றத நம்ம செக் பண்ணணும். பட் ஸ்டில் நமக்கு வந்து ஒரு பக்கம் அட்ஜசன்சி ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால, எனக்கு R2வ ரீச் பண்ணுன்னு சொல்லுது. 172.16 8.2வ ரீச் பண்ணு இந்த நெட்வொர்க்க ரீச் பண்றதுக்குன்னு சொல்லுது. அண்ட் இந்த பிராக்கெட்ல இந்த 110 என்னன்னா, ஓஎஸ்பிஎஃப்போட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் ஆஃப் அன் ஓஎஸ்பிஎஃப் வந்து 110. இது 4 வந்து காஸ்ட். ஓகேங்களா? இந்த காஸ்ட் கால்குலேஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து லேட்டரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி வந்து கால்குலேட் பண்றது காஸ்ட் ஃபார் ஓஎஸ்பிஎஃப்ன்றதெல்லாம். அதே மாரி தான் 10.10.11.0/24ன்றதும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் வந்து 110 சரிங்களா? ஃபைன். இப்ப நீங்க வந்து அ ஸ்பெசிஃபிக்கா ஓஎஸ்பிஎஃப்போட ரவுட் மட்டும் பார்க்கணும் அப்டின்னா, ஐபி ரவுட் ஓஎஸ்பிஎஃப் ஹிட் என்டர். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து வெறும் ஓஎஸ்பிஎஃப்போட ரவுட்ஸ் மட்டும் தான் நமக்கு இங்க காமிக்குது. ஓகே. அன்வான்டட் கனெக்டட் ஆர் லோக்கல் ரவுட்ஸ்லாம் காமிக்கல. ஆர் ஈவன் நீங்க வேற ஏதாவது ரூட்டிங் புரோட்டோகால் கூட இதிலேயே ரன் பண்றீங்கன்னா கூட, அந்த ரவுட்ஸ்லாம் நமக்கு இங்க காமிக்காது. ஓகேங்களா? ஃபைன். இப்ப அதே மாரி உங்களுக்கு ஓஎஸ்பிஎஃப்போட என்ன கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கணும்னா, ஷோ ரன் பைப் செக்ஷன் ஓஎஸ்பிஎஃப் ரூட்டர் ஓஎஸ்பிஎஃப்னு நெனைக்கிறேன். எஸ். ஸோ நீங்க இந்த கமாண்ட் குடுக்குறது மூலமா, உங்களோட ஓஎஸ்பிஎஃப் கான்ஃபிகரேஷன்ஸ் என்ன நீங்க பண்ணியிருக்கிறீங்கன்ற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ நீங்க பார்க்க முடியும். ஸோ இத தான் நம்ம பண்ணோம். ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப் 1 அப்படின்னு குடுத்தோம். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிடுச்சு லாக் அட்ஜசன்சி சேஞ்சஸ். அதுக்கடுத்து நெட்வொர்க் கமாண்ட்ல போயிட்டு 172.16.8.0 அப்படின்னு இத குடுத்தோம். இது வந்து /30ன்றதுனால நம்ம வந்து இந்த வைல்ட் கார்ட் மாஸ்க் குடுத்தோம். இது எல்லாமே ஏரியா 0ல இருக்குது. அவ்வளவுதான். ஓகே. ஆ இப்ப அதே மாரி ரவுட்டர் 4ல போய் பார்க்குறீங்கனாலும், ஷோ ரன் பைப் செக்ஷன் ரவுட்டர் இந்த எஸ்இசி செக்ன்றது செக்ஷன். ஓகே. ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப். ஸோ இங்க நம்ம என்ன குடுத்துருக்கோன்றது இதிலேயே இருக்குது. ஆம். அதே மாரி இங்க உங்களுக்கு கமாண்ட் செக் பண்ணி பார்க்கணும்னா, ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் இன்டர்ஃபேஸ் பிரீஃப் குடுக்கலாம்.
ஓகேங்களா? ஸோ OSPF பிரீஃப் குடுக்கும்போது எந்தெந்த இன்டர்ஃபேஸஸ்லாம் வந்து இங்க OSPF ரன் ஆகுது அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்குது. ஆ 5.2 அப்படின்றது ஜிகாபிட் ஈத்தர்நெட் 0/0ல ரன் ஆகுது. 0/1லையும் ரன் ஆகுது. ஷோ ஐபி OSPF நெய்பர் கமாண்ட் போடும்போது 10.2 கூட மட்டும் நெய்பர்ஷிப் இருக்குது. ஸ்டில் வந்து இந்த பக்கம் நெய்பர்ஷிப் ஃபார்ம் ஆகல 2 பக்கமும். நம்ம அத செக் பண்ணணும் ஏன்னு. எனிவே தட்ஸ் ஃபைன். அதுக்கப்புறம் ஷோ ஐபி ரவுட் பார்த்தீங்க அப்படின்னா, இட் வில் ஷோ தி என்டையர் ரவுட்டிங் டேபிள் தட்ஸ் லேர்ன்ட் ஆன் தி OSPF. அதே மாரி நீங்க இப்போ ரவுட்டர் 5ஓட இதையும் செக் பண்ணணும்னா, இதையே யூஸ் பண்ணி பார்க்க முடியும். இதெல்லாம் தான் வெரிஃபிகேஷன் கமாண்ட்ஸு. ஃபர்ஸ்ட்டு ஷோ ஐபி புரோட்டோகால்ஸ் மூலமா OSPF ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். தென் ஷோ ஐபி OSPF நெய்பர் கமாண்ட் பார்க்கலாம். யாரெல்லாம் நெய்பர்ன்னு பார்க்கலாம். ஸோ ரவுட்டர் 5 பொறுத்தவரைக்கும் 2 நெய்பர் இருக்கு. ஒன் இஸ் R4 அண்ட் அதர் ஒன் இஸ் R3. அண்ட் தென் ஷோ ஐபி OSPF டேட்டாபேஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட் டேட்டாபேஸ் அவுட்புட். ஷோ ஐபி OSPF இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப். ஓகே. எந்தெந்த இன்டர்ஃபேஸஸ்லாம் வந்து OSPF ரன் ஆகுதுன்ற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க முடியும். ஷோ ஐபி ரவுட் OSPFன்றது OSPF மூலமா லேர்ன் பண்ணியிருக்கிற இந்த ரவுட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரவுட்டர் 5ல பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம். இந்த ரவுட்டர் 5ல பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ரவுட்டர் 1ல இருக்கிற இந்த லேன் நெட்வொர்க் எனக்கு லேர்ன் பண்ணியிருக்குது. ஹியர் இட் இஸ் 110 OSPF அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் வந்து 110. அது மூலமா இது அதே மாரி இதோட மெட்ரிக் வந்து 4 எடுத்திருக்கு பேஸ்ட் ஆன் இட்ஸ் காஸ்ட். இத ரீச் பண்ணணும்னா 172.16 10.1 அதாவது இந்த பக்கம் எனக்கு அனுப்ப சொல்லி சொல்லுது. ஏன்னா எனிவே வந்து இந்த நெய்பர்ஷிப் பிட்வீன் ரவுட்டர் 1 அண்ட் ரவுட்டர் 4 வந்து டவுன்ல இருக்கிறதால. இப்போ நம்ம வந்து இப்போ பிங் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட யூ ஷுட் ஏபிள் டு ரீச் இட். பிங் 10.10.10.100. எனக்கு ரெஸ்பான்ஸ் வருது. என்னால வந்து ரீச் பண்ண முடியுது. அண்ட் இந்த கம்யூனிகேஷன் வந்து எனக்கு ஹேப்பனிங் ஓவர் தி OSPF. இந்த ரெக்வெஸ்ட் இங்க போச்சு. இங்கேருந்து OSPF மூலமா இந்த ரவுட் சூஸ் பண்ணி இங்கிட்ட போய் ரெஸ்பான்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்திருக்கு. ஆல்ரைட். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் பேசிக் ஆர் சிம்பிள் OSPF கான்ஃபிகரேஷன்ஸ். All right. Anyway, it's reaching now from one side. Like if you try to ping from this PC to this, like anyway, it's working over OSPF on this side. We need to understand like why the communication on this side, like through R4, it's not happening. Uh, like even I try to reboot it now because sometime due to the limitations or due to some bug issues from the simulator, it will cause such issues. ஸோ பார்த்தோன்னா ஷோ ஐபி OSPF இன்டர்ஃபேஸ் பார்த்தா இன்டர்ஃபேஸஸில் ரன் ஆகுது. ஸோ இன்டர்ஃபேஸ் பார்த்தோம்னாக்கா நமக்கு ரவுட்டர் 4லையுமே இன்டர்ஃபேஸஸில் ரன் ஆகுது. வேறெல்ஸ் நம்ம ஷோ ஐபி OSPF நெய்பர் பார்த்தோம் அப்படின்னா நெய்பர்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆகலை. ஆல்ரைட். ஸோ ஒரு தடவை வந்து கான்ஃபிகரேஷனையும் செக் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம வந்து ஐபி அசைன்மெண்ட்டில் கரெக்டாக போடலைன்னா கூட இந்த இஷ்யூஸ் வரும். ஏன்னா நான் இந்த வைல்ட் கார்டு மாஸ்கில் நம்ம தப்பு பண்ணாலும் இந்த இஷ்யூ வரும். OSPF ஸோ 172.16 5.0 தான் கொடுத்துருக்குறோம். அண்ட் வைல்ட் கார்டு மாஸ்க்கு கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். 0.0.0.3 ஏரியா 0ன்னு. இங்கே இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப்லேயும் பார்த்தோம்னாலும் /30 தான் இருக்குது. ஜஸ்ட் டு வேலிடேட் இட் ஒன்ஸ் அகெயின். இன்டர்ஃபேஸ் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னாலும் 5.2/30 தான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறோம். எந்த தவறும் கிடையாது. R4 சைடில் மேபி R1 சைட்லேயும் இதே மாதிரி வேலிடேட் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. ஏன்னா ஐபியில் இஷ்யூஸ் இருந்தாலும் இதே தான் நமக்கு வரும். ஐபி OSPF இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப். ஸோ ஓகே ஓகே இந்த இஷ்யூ எங்கே அப்படின்னா இந்த ஜிகாபிட் இதனோட 0/1 தான் இஷ்யூன்னு நினச்சேன் நான். இங்கே பார்த்தீங்களா இந்த 0/1ல்
172.16.5.1 இருக்கு. ஆனா வந்து நான் ஐபி கான்ஃபிகரேஷன் அப்ப பை மிஸ்டேக்கா வந்து ஸ்லாஷ் 30 தானே 255.255 255.252 பதிலா நான் வந்து பை மிஸ்டேக்கா என்ன போட்டிருக்கேன்னு பாருங்க. 255.255.252.0ன்னு போட்டிருக்கேன். இதுதான் ப்ராப்ளம். அதனால தான் நெய்பர்ஷிப் வரல. ஓகே. நான் கூட ஏன்டா வரலன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நமக்கு இந்த சைட்ல எந்த இஷ்யூவும் கிடையாது. ரவுட்டர், OSPF பாருங்க இதெல்லாம் நம்ம கரெக்ட்டா தான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஸ்லாஷ் 30 தான் போட்டிருக்கோம். இங்க தான் மிஸ்டேக். ஓகே. எப்படி ஷோ ரன் பார்த்தீங்கன்னா, 0/1 சி இதுதான் தப்பு. ஐபி அசைன்மென்ட்லயே தப்பு. மத்த புரோட்டோகால்ஸ்லாம் நம்ம இன்ஃபாக்ட் வந்து இதே டோபாலஜி தான் மத்த புரோட்டோகால்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனா, அதுக்கெல்லாம் ஒர்க் ஆச்சு. ஏன்னா வந்து அது எல்லாமே வந்து நம்ம வந்து ஓவரால் ஐபிய தான் குடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ இதுக்கு தான் நம்ம ஸ்பெசிஃபிக்கா வந்து வைல்ட் கார்ட் மாஸ்க் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். தட்ஸ் த ரீசன். ஓகே. நோ ப்ராப்ளம். யூ கேன் நோட்டிஃபை இட். உன் ஐபி அட்ரஸ் குடுத்து சேஞ்ச் பண்ணாலும் சரி, இல்ல ஐபி அட்ரஸ் 172.16.5.1 255, 255, 255.252. ஓ ஷிட்! இப்போ ஐபி, OSPF இன்டர்ஃபேஸ் பிரீஃப் குடுக்கலாம். அட்ஜசன்சி ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்க. 6.1 கூட. 6.1 நத்திங் பட் ரவுட்டர் ஐடி ஆஃப் R4. ஓகேங்களா? கரெக்ட் பண்ணிட்டோம். ஸோ ஐபி, OSPF, நெய்பர். இப்போ நமக்கு 2 நெய்பர் வரணும். வந்துட்டான். ஓகே. 6.1ன்றது R4ஓடது. அதோட ஐபி வந்து பார்த்தீங்கன்னா 5.2ன்னு இருக்குது. ஓகே. இந்த 6.1 வந்து ரவுட்டர் ஐடி. நான் அத ஏற்கனவே சொன்னேன். பட் ஸ்டில் நம்ம அடுத்த வீடியோல இத பத்தி நான் டீட்டெயிலா பேசுறேன். சரிங்களா? இப்ப பாருங்க நமக்கு 2 நெய்பர் வந்துருச்சு. இப்போ நமக்கு பெஸ்ட் பாத் எத காமிக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ 10.10.10.0 அதாவது இந்த லேன் நெட்வொர்க்க ரீச் பண்றதுக்கு நமக்கு ஏர்லியரா 8.2 காமிச்சுக்கிட்டு இருந்தது. ஏன்னா நெய்பர்ஷிப் வந்து 2 ஃபார்ம் ஆகல. 1 தான். இது மட்டும் தான் நெய்பர்ஷிப்ல இருந்தது. ஸோ லாஸ்ட் டைம் நமக்கு வந்து இது மட்டும் தான் நெய்பர்ஷிப்ன்றதுனால இந்த பக்கம் தான் பெஸ்ட் பாத்தா காமிச்சிட்டு இருந்துச்சு. மெட்ரிக் வந்து இஃப் யூ ரிமெம்பர் அப்ப 4 காமிச்சதுன்னு நெனைக்கிறேன். காஸ்ட் வந்து 4 காமிச்சது. இப்போ வந்து 3 தான் காமிச்சிருக்குது. ஓகே. இப்போ வந்து 5.2 வழியா அனுப்புது. போத் 10.10.10/24யும் 10.10.10 11.0/24யும் இந்த 5.2 வழியா அனுப்புது. சேம் R5லயும் பார்க்கலாம். எனேபிள் ஷோ ஸோ இந்த மாரி தான் நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட லைக் கன்ஃப்யூஸ் ஆயிருவோம். எங்க விட்டோம்னு நமக்கு தெரியாது. அதனால வந்து வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வைல் அசைனிங் ஐபி அட்ரஸ் ஆர் கான்ஃபிகரிங் எனிதிங். ஸோ எனக்கு ஸ்பெசிஃபிக்கா OSPF ரவுட் மட்டும் போதும்னு பார்த்தோம் அப்படின்னா, 192.168 நெட்வொர்க் வந்து இப்போ எந்த வழியா போகுது? 6.1 வழியா போகுது. 6.1ன்றது இட்ஸ் ஆன் ரவுட்டர் 4 சைட்ல இப்போ போகுது. லாஸ்ட் டைம் நமக்கு வந்து R2 வழியா அனுப்பிச்சான். R3 போய் R5 போச்சு. ரிட்டர்ன் டிராஃபிக்குமே R5லேருந்து R3 போய் R2 வந்து R1 வந்துச்சு. இப்போ வந்து பாருங்க எல்லாம் மாறி இருக்கு. இப்போ நமக்கு 2 பாத் இருக்குது. ஓகேங்களா? ஈவன் R4லயும் போய் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சா, லாஸ்ட் டைம் நமக்கு ஒரு நெய்பர் தானே ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஷோ ஐபி OSPF நெய்பர். இப்போ பாருங்க 2 நெய்பர்ஷிப் ஃபார்ம் ஆயிருச்சு பாருங்க. ஒண்ணு 10.2 தட் இஸ் R5 அண்ட் 0.1 192.168.0.1ன்றது R1. ஓகே. இப்பயுமே நீங்க பிங் பண்ணி பார்த்தீங்கன்னா, பிங் ஆகும். மேபி ட்ரேஸ் ரூட் பண்ணி பார்த்தீங்கன்னா, யூ கேன் சீ தட் இட்ஸ் கோயிங் த்ரூ R4 10.10. மேபி 11.100 வெப் சர்வருக்கே போடுவோம். சி 192.168.0.1ங்கிறது ரவுட்டர் ஐடி ஆஃப் R1 அண்ட் 5.2 அப்படிங்கிறது இந்த இன்டர்ஃபேஸ் ஐபி. தென் 6.2க்கு போகுது. That is R5 and then it's going to the destination. So now OSPF is working on both ways. The best path வந்து R1லேருந்து R4, R4லேருந்து R5. Alright. So this is all about OSPF. பேசிக்ஸ். ஓகே. நம்ம அடுத்தடுத்த வீடியோல OSPF பத்தி இன்னும் அட்வான்ஸ்ட் கான்செப்ட்ஸோட பார்க்கலாம்.